வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர் யாதவ், அதாவது yadavworld.com இலவச திருமண தகவல் யாதவ் சமுதாயத்துக்காக கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலே இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தமிழகத்தை சார்ந்த அனைத்து யாதவ் சொந்தங்களுக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். திருமணம் அவ்வளோ எளிதில் நடக்கலை, தடைப்படுது, தாமதமாகுது. இதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை நம்ம கலைஞ்சால் மட்டுமே தான் இந்த திருமணம் விரைவில் நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் என்ற அடிப்படையில் நம்முடைய yadavworld.com அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஒரு தலைப்பு வைத்திருந்தோம். பட்டிமன்ற தலைப்பு என்னவென்றால், திருமணம் தாமதமாவதற்கு காரணம் யார்? பெண் வீட்டாரா அல்லது மகன் வீட்டாரா? இந்த தலைப்பு கடந்த 23/2/2025 10 மணி முதல் 12 மணி வரை காலை இந்த போட்டி என்று அறிவித்திருந்தோம். இதுக்கு அண்ணன் அசோக்குமார் அண்ணன் இதை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் மதுரை சார்ந்த திரு நாகராஜ் அவர்கள் நம்முடன் இணைந்து இதில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திரு வெங்கடேசன் அவர்கள் அனைவரும் இதில் நமக்கு உறுதுணையாக இருந்து பல அட்மின்கள் நமக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க உறுப்பினர்களும் பலர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நடுவர்களாக இருந்தவர்கள் திரு அசோக்குமார் அண்ணன், அவர் யாதவ் பேரவை நடத்தி கொண்டு வருகிறார். அதில் ஒரு முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்கிறார். இலவசமாக திருமண தகவல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்விக்கு மற்றும் பலவிதமான தொண்டுகளை யாதவ சமுதாயத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். திரு நாகராஜ் மதுரையிலே அற்புதமாக யாதவ சமுதாயத்தில் பெரும் தொண்டுகளை ஆற்றி வருகிறார். காஞ்சி ஸ்ரீதர் யாதவ் என்ற நானும் இவர்களோடு பயணித்து நம் சமுதாயத்திற்கு எங்களால் முடிந்த வரை நன்மை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இந்த பட்டிமன்றம் நடத்தப்பட்டது 23/2/2005 அன்று. தொடர்ந்து திருமணங்களில் நடத்துவதில் பெரிய சிக்கலும் சிரமமும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக அதாவது திருமணம் தள்ளி போய் முதிர் கன்னிகளாக ஆண்மகன்களாக இந்த திருமணம் இப்பொழுது நடைபெறும் ஒரு அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதை களைவதற்காகவும் இதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காகவும் நம்முடைய அந்த மக்களிடமே விட்டுவிட்டேன். அவர்கள் பல காலமாக வரன்களை தேடி அவர்கள் பெற்ற அனுபவத்தையும் அவர்கள் சந்தித்த மன வலிகளையும் அவர்கள் பட்ட அவமானங்களையும் இந்த பட்டிமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பெண் வீட்டாரா ஆண் வீட்டாரா, எவரால் இதில் அதிகம் திருமணம் தடைப்படுகிறது அப்படி என்று பார்க்கும்பொழுது பெரும்பாலும் இதில் பேசியவர்கள் பெண் வீட்டுக்காரர்களுக்கு எதிர்மறையாக மாப்பிள்ளை வீட்டார் இவர்கள் தான் அதிகமாக பேசினார்கள். இந்த பட்டிமன்றம் தாமதமானதுக்கு காரணம், அதாவது தீர்ப்பு தாமதமானதுக்கு காரணம் என்னன்னா, அனைவருமே மிகவும் அற்புதமாக பேசியுள்ளனர். அவர்களுடைய அற்புதமான அனுபவங்களை மன வலிகளை முன்னே எடுத்து வைத்திருக்கின்றனர். இதை அனைத்துமே தொகுத்து வழங்க வேண்டும். இது சமுதாயத்தில் யாதவ சமுதாயம் மட்டுமல்ல, மற்ற சமூகங்களிடத்திலேயும் இது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். அண்ணன் அசோகண்ணனாக இருக்கட்டும், நாகராஜ் அவர்களாக இருக்கட்டும், இதில் இருந்த குழுவில் பலர் நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது மிகவும் அற்புதமான செயல், அது குழுவிலே பலர் தங்களுடைய கருத்து பதிந்தனர். இதனோட கான்செப்டே தான். அதாவது முதல்ல 5 வருஷமாக அலைன்ஸ் பார்ப்பாங்க, அப்படியே 10 வருஷம் பார்ப்பாங்க, 2 வருஷம் 3 வருஷம் இப்படி போயிட்டே இருந்தது. கடைசி கட்டத்தில் முடியல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கட்டுறாங்க. முதல்ல நிறைய அவங்களோட எதிர்பார்ப்பு இருக்கும். சில பேர் எதிர்பார்ப்பு இல்லைன்ற மாதிரி பேசிட்டு அப்புறம் எதிர்பார்ப்புகளை ஒன்றொன்றா முன்வைப்பாங்க. இதில் நிறைய குழப்பங்கள் குளறுபடிகள் எல்லாமே இருக்குது.
இவர்கள் இந்த எதிர்பார்ப்போடு செய்துவிட்டு ஒரு 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு ஏன் 10-15 ஆண்டு காலம் கூட வரன் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மன பிரம்மை மன பித்து பிடித்து விட்டது சிலருக்கு. அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். என்னவோ தெரியல, ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து அவங்களோட உடன்பிறப்புகள், அக்கா தம்பி, இதில் ஒரு பெண்கள்லாம் ரொம்ப அருமையாக பேசினாங்க அந்த பெண் வீட்டாருக்கு எதிர்க்க. அப்புறம் வந்து தாய் தகப்பன் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய மன உளைச்சல், பெரிய மன கஷ்டம். இதை வந்து நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு இந்த பட்டிமன்றத்தை, இதனோட காரணம் என்னன்றது கண்டறிந்து இது மக்கள் மத்தியில் எடுத்து போய் சேர்க்கணுன்றது தான் இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு. இதையே நம்ம கொஞ்சம் இழுத்து சொல்ல வேண்டியது இருக்குன்னா இது வேறு வழி கிடையாது. இது பெண் வீட்டாரா ஆண் வீட்டாரான்றது போது நம்ம இதில் வந்து இதை வந்து கொஞ்சம் இழுத்து கொண்டு தான் நம்ம போய் சுற்றி வந்து தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் அனைவரும் பேசிய அந்த கருத்துக்களையும் நம்ம வந்து இதில் முன்வைத்து இதை வந்து ஒரு பதிவாகவே நாம் வந்து எடுத்து வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அந்த பதிவு வந்து நாளைக்கு அனைவருக்குமே ஒரு பாடமாக இருக்கும் என்பதால், இது திருமணம் தாமதம் ஆவதற்கு காரணம் யார்? பெண் வீட்டாரா அல்லது மகன் வீட்டாரா? அவங்களோட கருத்தை எடுத்து இதை தொகுத்து வழங்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து ரொம்ப கொஞ்சம் தாமதம் ஆகிடுது. ஏன்னா எல்லோரும் பேசுனது, அவங்க சில பேர் ரொம்ப அருமையாக பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எனக்கு ஹேட்ஸ் ஆஃப், அற்புதமாக பேசியிருக்காங்க. அனைவரும் முதல்ல அவங்களுக்கு இந்த குழுவில் வந்து பாராட்டு தெரிவிச்சிருங்க. உங்களோட இதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்களோட கமெண்ட்டை. இதை வந்து எல்லாருக்குமே, உறவினர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சமுதாயத்திற்கு கூட அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மாற்றமாக இருக்கும் இதில் வரக்கூடிய தீர்ப்பு. இது வந்து நம்ம ஒவ்வொரு பாகமாக வந்து இந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கு வெளியிடுறேன். ஸோ டீட்டெயில்டாக அதை வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு, செங்கல்பட்டை சார்ந்த பிரியா அவர்களுடைய சகோதரருக்கு திருமண வரன் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் பேசியதை நாம் பார்ப்போம். வணக்கம் சார், என்னோட நேம் பிரியா. நான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் வந்து தெலுங்கு யாதவா, தம்பிக்காக தான் வரன் தேடிட்டு இருக்கோம். தம்பிக்கு நிறைய ஜாதகம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஒரு 3 to 4 வருஷமாக நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் காரணமே பெண் வீட்டார் இருக்கிற விஷயம் என்னன்னா, பசங்களோட படிப்பை முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. ஆண்கள் வந்து படிப்பு கம்மியாகவும் பெண்கள் வந்து அதிக உயர்த்துறது வந்ததுனால என்ன ஆச்சுன்னா, எல்லாமே வந்து பெண்கள் இதுவாயிடுச்சு. ஆண்கள் படிப்பு கம்மியா இருக்கு, பெண்கள் வந்து அதிகமா இருக்கு. எடுத்தக்குள்ளே வந்து பெண் வேணான்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பெண் என்னைக்குமே யார்கிட்டயுமே எதையுமே வேணான்னு சொல்ற விஷயமே கிடையாது. எடுத்தவளே அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தாயாலதான் இந்த ப்ராப்ளமே வருது. காரணம் என்னன்னா, பொண்ணு வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க, பொண்ணு ஐடில படிக்கணும், ஐடில வேலை செஞ்சவங்களா வேணும்னு சொல்றாங்க, பொண்ணு கவர்மெண்ட் வேலையா கேக்குது, பொண்ணு வந்து வெளிநாட்டு வேலையா கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம நேரடியா போய் எந்த பொண்ணையாவது நம்ம நேரடியா கேட்டு பார்த்திருக்கோமா? இது வரைக்கும் எந்த பொண்ணுமே வந்து இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டது கிடையாது. இது எல்லாமே வந்து எடுத்தப்புல ஒரே விஷயம், தாய் மட்டும்தான், அம்மா மட்டும்தான். அம்மா வந்து தப்பு சொல்லலை, அவங்க வந்து தான் பொண்ணு நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வெளிநாட்டுல இருக்கணும், அது ஒரு விஷயமா, அதாவது ரொம்ப நல்ல, நம்மளை விட நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு மத்தவங்க எதுக்குள்ள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனா பெண் வீட்டார் மேல முதல் காரணம் வந்து அம்மா மட்டும்தான். தகப்பனாவது வந்து ஜாதகம் அனுப்புங்கம்மா. இப்போ இவங்க பேசியிருக்கிற இந்த விஷயத்தை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, பெண் வீட்டாரால பெண்ணோட தாய் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து அந்த வீட்டில் இருக்க அந்த முதியோர்கள் பெரியவர்கள் கிட்ட இருந்து அவர்கள் தான் சிறப்பாக அந்த காலத்தில் திருமணத்தை, அதாவது 10-15 பெண்களை பெற்று எடுத்திருந்தாலும் ஆண்களை பெற்று எடுத்திருந்தாலும் உடனுக்குடன் அற்புதமாக திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பெரியவர் கையில் அந்த பொறுப்பில்லை. இப்போ யார்கிட்ட இருக்குன்னா, இப்போ அப்படி இப்படி படிப்படியாக வந்து பெரியவரிடத்திலிருந்து வரது தாத்தா சொல்கிறேன், அவர்கிட்ட இருந்து இறங்கி மாமா, தாய் மாமன், பெரியப்பா, சித்தப்பா கிட்ட வந்தது. இப்போ அவங்ககிட்ட இருந்து இறங்கி அப்பா கிட்ட வந்து, அப்பா கிட்ட இருந்து இப்போ அம்மா கிட்ட வந்து இந்த பிரச்சனைகளை அவங்க அந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் தாயால் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்களையும் தாண்டி பெண்கள்கிட்ட பல இடங்கள் போயிடுது, மணப்பெண்ணிடமே அது என்னோட டெசிஷன் போயிடுது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது ஒரு காரணம் மெயினான இது இருக்கு சார். இவங்க பேர் வந்து பிரியா, செங்கல்பட்டுல இருந்து. வேலைக்கு போற பையனுக்கு தான் பொண்ணை கொடுப்போம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க. ரெண்டாவதா
இது எதுக்காக எனக்கு ஒரு விஷயம் புரியல. இருக்கட்டும், வேலைக்கு போறது நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்லல. இதை விட நல்ல விஷயம் சொந்த தொழில். சொந்தமா நம்ம பண்றது வந்து அது நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கறது. இப்போ நம்ம எல்லாம் வந்து அம்மா அப்பாக்கெல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க, சொந்தமா தான் எல்லாத்தையும் வந்து அறுவடை பண்ணாங்க, விவசாயம் பண்ணாங்க, நெல் அரைச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மாடுல இருந்து ஆடுல இருந்து வளர்த்தாங்க. எல்லாமே குடும்பத்தை வந்து காப்பாத்துறதுக்குண்டான தலைமையே வந்து ஆண்களுக்கு இருந்தது. கூட வந்து பெண்கள் துணையா இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. நீட்டி வேலை செய்யற அவங்கள நம்புறாங்க. ஏன் நம்ம யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கை நீட்டி வேலை செய்யற அவங்கள நம்புறாங்க, ஏன் நம்ம சொந்தமா தொழில் பண்ற நம்மள வந்து நம்ப மாட்டேன்றாங்க? அதுதான் எனக்கு புரியல. இப்போ நம்ம மாசம் வருமானம்ன்றது வேலைக்கு போனாதான் மாசம் வருமானம் வரும். அவங்க கொடுக்கறது 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள சம்பளம் கொடுக்க போறாங்க. சோ ஒருத்தர்கிட்ட நம்ம என்னைக்கு கொடுப்பாங்கன்றதுக்காகவே ஒரு மாசம் ஃபுல்லா உழைச்சிட்டு இருக்கோம் இன்னொருத்தரை நம்பி. அதே நம்ம சொந்த தொழில நினைச்சுங்களேன், இன்னைக்கு வரும் காசு, நாளைக்கு வரும் காசு, ஒரு நாள் வராமலே இருக்கும், இன்னொரு நாள் வரும். இது வந்து வராம இருக்கவே இருக்காது, வந்துட்டே தான் இருக்கும். நம்ம இன்னொருத்தவங்க 10 பேருக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்குற வாய்ப்புகள் கிடைக்கும். அது ஏன் ஒரு சொந்த தொழிலுக்கு வந்து வேணாம், எடுத்துக்குள்ளே வேணாம், சொந்த தொழில் வேணாம், சொந்த தொழில் வேணான்றாங்க? அது ஏன் சொல்றாங்கன்னு இப்ப வரைக்கும் பெண் வீட்டார்கிட்ட இருந்து காரணமே தெரியல. இந்த செங்கல்பட்டு பிரியா அவர்கள் மிகவும் அற்புதமாக பேசுகிறாங்க. நிஜமாலே அவங்களுக்கு எல்லா ஆடியோவும் கேட்டேன், எல்லாரும் நீங்கள் கேட்கணும் தான் இதை கொடுத்துருக்கேன். இதை நம்ம பார்ட்டாகவே பார்ப்போம். யாரும் வந்து என்ன ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இவங்க சொல்கிறாங்க அருமையாக. இப்போ என்னென்னா, நிறைய பேரோட மென்டாலிட்டி என்ன ஆகி போச்சுன்னா, வேலை செய்வதற்கு தான் வந்து பெண் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இருக்குது இந்த இடத்துல. இவங்க ஒன்று புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த வருஷத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க. இப்போ ஒரு 5 ஆண்டு காலத்தை ஒரு திட்டமாக வச்சு பேசுகிறாங்க. நம்மளோட படிப்புக்கேற்ற ஒரு வேலை இப்படின்றத வச்சு தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் இப்போ வந்து சமீபமாக பார்த்தோம், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ட்ராப் அவுட் ஆனாங்க. அதில் இருக்கவங்களாம் பின்னாடி வெளில தள்ளினாங்க. அதில் வந்து பல பேர் வந்து கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல், லோன்ஸ் எல்லாமே அந்த லோன்ஸை வந்து கட்ட முடியாமல் ஒரு பெரிய பெரிய அவதிக்குள்ளாயிட்டாங்க. அப்போ என்னென்னா சூசைட்லாம் கூட நடந்தது, நம்ம பார்த்துருந்தோம். அதில் சில பேர் வந்து புத்திசாலித்தனமாக வந்து இயற்கை விவசாயத்திற்கு வந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஏஐ ரிவால்யூஷன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அந்த ரிவால்யூஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஏஐ வந்து படிக்கும்போதே நம்ம வந்து ஏஐ படிக்கிறோம். ஏஐலேருந்து என்னென்னா படித்து முடிக்க ஏஐ போய் காட்டும், ஏஐ போய் ஏஐ ஏஜென்ட்டு, கடைசியில் வந்து இப்போ ஏஐ ஏஜென்ட்டில் வந்து நிற்குது. இதுக்கு நடுவில் நிறைய பரிமாணங்கள் இருக்குது. அப்படி போகும்பொழுது இது மத்தியில் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை தான் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் தான் வந்து இது வந்து நிறைய வந்து தாக்கத்தை ஏற்படுத்து. அதில் தான் வந்து வேலை ஆட்களை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் முதல் வந்து வேலைகள் போகுது, கீழ்மட்டத்தில் இல்லை. எல்லாம் என்ன நினச்சாங்க, கீழே தான் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணணும்னு நினச்சாங்க. அந்த ஏஐயோட ரிவால்யூஷன் இப்போ என்ன பண்ணுதுன்னா, மேல்மட்டத்தில் தான் வந்து நிறைய பேருக்கு வேலை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்குது. ஏன்னா அந்த கோடிங் வந்து இது வந்து ரொம்ப எதை கொடுத்தாலும் வந்து கோடிங் வந்து உருவாக்கி கொடுத்துருது. இன்றைக்கி ஒவ்வொரு நாடுகளும் வந்து ஒரு ஏஐ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ சமீபம் பார்த்தா இந்த DeepSeek சொல்லிட்டு இந்த சைனாவோட ஏஐ வந்து பெரிய சாதனை செய்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த வேலை போகுது. சரி, ஒரு பாயிண்ட், இது ஒரு விஷயம். நான் ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து இன்னொரு இடத்துல அடிமை தொழில், அடிமையாக வாழை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய சமுதாயம் அல்ல யாதவ சமுதாயம். யாதவ சமுதாயம் அன்றையிலிருந்தே, பண்டைய காலத்திலிருந்தே நம்மளுடைய டிஎன்ஏல இருக்க விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சுயத்தொழில் செய்து தான் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் வாழ்ந்திருக்கோம். இந்த சுயத்தொழில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு மாடுகளை வளர்த்து இதை பால் கறந்து இதை வந்து மற்றவர்களுக்கு கொடுத்து இந்த முளைநில மக்களை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அக்கௌண்ட்ஸையும் நம்ம தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அதாவது கணக்கு வழக்கு, ஒரு கல்வி அறிவு, ஒரு கணக்கு வழக்கு, இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம கொண்டாந்ததே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யாதவ சமுதாயம் தான். இந்த பால்களை எல்லாம் கறந்து இது ஒரு அளவிட்டு இந்த ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து இந்த மலைக்கு அடிவார பகுதியில் நம்ம இதெல்லாம் செஞ்சு இதை வந்து பொதுமக்கள் கிட்ட இதை விநியோகம் பண்ணி ஒரு பண்டமாற்று முறை, இது எல்லாமே வந்து இந்த யாதவ சமுதாயத்தில் இருந்து வந்ததுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு இயற்கையாக வந்து தொழில் செய்யக்கூடிய தன்மை நம்முடைய பிறப்பிலேயே இருக்கிறது. இப்போ சமீபமாக அது
சரி, சிங்கார சென்னை என்ற பேரில் பல பேர் வந்து மாடெல்லாம் எடுத்துட்டாங்க. யாராலுமே எங்கேயும் வேலைக்கு போக முடியல. எல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நிறைய பேர் சென்னையில் வந்து ஆட்டோ ஓட்டுநராக ஆயிட்டாங்க யாதவர்கள் பலர். சில பேர் வேற வந்து ஒரு தொழில் சிறு சிறு தொழில்களை செய்து கொண்டிருக்காங்க. ரொம்ப சில பேர் தான் அந்த வேலைக்கு போனாங்க. என்னன்னா, நீங்கள் சொந்தமாக வேலை போடுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து மற்றவர்களோட கல்யாணத்துக்கு போகலாம். சொந்தக்காரங்களோட கல்யாணத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லார் கூடயும் வந்து நீங்கள் வந்து கலந்து வந்து வாழலாம், வாழ்க்கையை வாழலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பணத்துக்காக வாழ்க்கையா, வாழ்க்கைக்காக பணமா? வேலைக்காக வாழ்க்கையா, வாழ்க்கைக்காக வேலையா? படிப்புக்காக வாழ்க்கையா, வாழ்க்கைக்காக படிப்பா? நம்ம வாழ்க்கை வாழ்வதற்காக தான் பணம், கல்வி, இந்த செல்வம், இது எல்லாமே நமக்கு தேவை. ஆனால் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பெரிய போஸ்டிங், இத்தனை லட்சம் சம்பளம் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லி நீங்கள் போய் வேலைக்கு போயிடுறீங்க. ஆனால் அதனோட தாக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, குடும்பத்தோட பல பேர் இணைந்து வாழ்கிறதில்ல, தனித்தனியாக வாழ்கிறாங்க. அப்பா வேலைக்கு இப்போ நைட் ஷிஃப்ட் போயிடுறாரு, அம்மா டே ஷிஃப்ட் போயிடுறாங்க, குழந்தை தனியாக இருக்குது. இவர்கள் குழந்தை உருவாகுவதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லை. உடம்புல வந்து சூரிய ஒளி படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சன், அது சூரியனுக்கு தான் எல்லா உயிர்களையும் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு. இன்றைக்கி நைட்டு போய் அவங்களோட சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போய் உட்காந்துக்கிறான். இங்கே வந்து இப்போது நம்ம காலையில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து தூங்கிட்டுறான். அதாவது ஃபிசிக்கலி வந்து அன்ஃபிட்டாக நிறைய பேர் ஆயிடுறாங்க. அந்த காலத்தில் நம்மளாம் எவ்வளோ ஓடி விளையாடணும், பெரிய பலமாக இருந்தோம். இன்றைக்கி வந்து இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி பெரும்பாலும் வந்து அன்ஃபிட்டாக ஆகுறாங்க. இதில் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதில் வந்து உறவுல வந்து பல சிக்கல்கள் இருக்குது. இதனால் ஒரு தவறான உறவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பல இடங்களில் பார்க்குறோம். சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரினா பல பேர் வந்து அது ஒரு தவறான செக்மெண்ட்டாக பார்க்குறாங்க. அப்படியும் கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம் உருவாகுதுன்னா, இவர்கள் கூட அந்த வாழ்க்கையை வாழ்கிறார்களான்றதுனா பல இடங்களில் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இணைந்து வந்து வாழ்வதில்லை, ஏதோ ஒரு டைம் ஒதுக்குறாங்க. சில பேருக்கு வந்து எல்லாமே ஆப்டாக ஒரு கரெக்டாக அமைஞ்சிட்டா, 2 பேருக்கும் ஒரே ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, நைட்டு போகிறதில்ல, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது மாதிரிலாம் அமைஞ்சிட்டா பரவாயில்ல. ஆனால் இதை வந்து வெளியில் போய் பண்ணுறவங்க, இந்த இதில் வந்து ஒரு பெரிய வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களோட குடும்பங்கள் வந்து வாழ்க்கையை இழந்து தன்னோட உற்றார் உறவினர், பெற்றோர்களோட, குழந்தைகளோட வாழக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து இழந்து வாழ்கிறார்கள் தான் என்று நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், நம்ம போனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதாவது கல்யாணத்துக்கு போனால் கூட லேப்டாப் தூக்கின்னு போயிடுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் லேப்டாப்பு, ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை அட்மிட் பண்ண போனால் லேப்டாப்பு, ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அங்கேருந்தே லேப்டாப்பில் வேலை செய்கிறாங்க. இந்த அடிமை தொழில் வந்து என்றைக்குன்னா ஒரு நாள் இந்த சரிவு ஏற்பட்டால், இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அவர் ட்ரம்ப் அவர்கள் வந்து உலகத்தில் பல பேரை வந்து வெளியேற்றினார். அந்த ஊரில் வந்து அமெரிக்காவில் இருந்து வந்து அந்த ஊரில், அதாவது இல்லீகல் சிட்டிசன்ஸ்லாம் வந்து அதில் இருந்து அப்புறப்படுத்தினாங்க. அது மாதிரி வந்து ஒரு பெரிய ரிவால்யூஷன், அதாவது நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் வீழ்ச்சி வரும்பொழுது உலகத்து முழுக்க பாதிக்கும். அப்போ வந்து நம்ம சுயதொழிலை தேடி வருவோம், விவசாயத்தை தேடி வருவோம். அதனால் நம்ம விவசாயங்கள்லையும் சுயதொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் வந்து வரன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு 50,000 ரூபாய் ஒரு வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நாளைக்கு 1 லட்சம் ஆகும். தொழில்னா ஏற்ற இறக்கம் வரும். ஆனால் மக்களோட பயம், இந்த ஷேரு, இந்த தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஐயோ பெரிய டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, போயிடும், அப்படிலாம் கிடையாது. தொழிலில் ஒருத்தன் விழுந்தானா திருப்பி எழுந்து மேலே வந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து இதில் வந்து ஒரு சரிவு ஏற்பட்டதுன்னா அது வராது. நல்லா படிங்க, தொழிலை வந்து ஏற்படுத்திக்கிடுங்க. சொந்த தொழிலுக்கு செய்கிறவனுக்கு நீங்கள் தைரியமாக வந்து பொண்ணை கொடுங்க. அது குறைந்த சம்பளமாக இருந்தால் கூட உங்கள் பெண், படித்த பெண்ணை இருவரும் சேர்ந்து வந்து ஒரு வீட்டில் அந்த தொழில் செய்து 2 பேரும் முன்னுக்கு வரலாம். ஒரு நல்லா இருக்கும், ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபேமிலியாக இருக்கும். நாளைக்கு குழந்தைங்க வளர்ந்து வரும்போது கூட அவர்களை வந்து அந்த தொழிலில் வந்து கொண்டாடலாம். பிஸ்னஸ் வந்து 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல நாலேஜ். இப்போ படிச்சிருக்க சாஃப்ட்வேர், ஐடியெல்லாம் வந்து இந்த அப்டேட்டட் கரண்ட் பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தி மேலுக்கு வாங்க. ஒரு குடும்பத்தோடு இணக்கமாக வாழலாம். ஒரு ஃபங்க்ஷன்னா கூட போகலாம். ஒரு கம்பெனி வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு வேலைக்காரர், ஒரு மேனேஜர், ஒரு சூப்பர்வைசரை வச்சு அவர் மேற்பார்வை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம். அப்படியே நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலோ, ஒரு இன்னொருத்தர்கிட்ட அடிமை தொழில் செய்யும்போது, ஒரு பெரிய கம்பெனிகள்லாம் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க, 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் வேலை செய்யணும். வாழ்க்கையை தொலைச்சிட்டு வேலை செய்யலாம். வாழ்க்கைக்காக வேலையா? நல்லா புரிஞ்சுங்க. வேலைக்காக வாழ்க்கையானும்போது குறைந்த சம்பளமாக இருந்தால் கூட வாழ்க்கையை வாழுங்கள். காலகாலத்தில் இளமையில் வாழாத வாழ்க்கை எப்படி, இளமையில் கல்லாத கல்வி அப்படின்னும் போது, இளமையில் வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? சொந்த பந்தங்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு வந்து பலர் வந்து அனாதையாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இப்போ இந்த அம்மா இந்த வேலைக்கு போகிறத பற்றி
பேசினாங்க. வேலை செய்கிறவர்களுக்கு வந்து தான் பொண்ணு கொடுப்பேன், தொழில் செய்கிறவர்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு பிரியா அவர்கள் சொல்லியிருந்தா, நீங்கள் அனைவருமே வந்து இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். போய் நல்லா செக் பண்ணுங்கள். நேரில் சும்மா ஃபோனில் பார்த்து வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு பிஸ்னஸ்ன்னு சொன்னாங்கன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இருப்பாங்க எல்லாமே பிஸ்னஸ் தான். ஒரு சின்ன பொட்டி கடையும் பிஸ்னஸ் தான், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணாலும் பிஸ்னஸ் தான், பெரிய மெட்டல் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் ரன் பண்ணுறது பிஸ்னஸ் தான். பிஸ்னஸ் பண்ணால் உங்கள் தரத்தை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சமூகங்கள், உங்கள் சுற்றி இருக்க ஒரு சொந்த பந்தங்கள், உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் அத்தனை பேரோட வாழ்க்கையும் உயர்த்தக்கூடிய தன்மை நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக ஆகிடுவீங்க. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போனால் உங்களோட மொத்த உழைப்பும் உங்களோட நாலேஜும் நீங்கள் எங்கே பண்ணுறீங்க, இன்னொருத்தனுக்கு காசு ஆக்குறேன். நான் தெரியாமல் கேட்குறேன். ஒருத்தன் வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா குறிப்பிட்டது அது 5 லட்ச ரூபாய் அவனுக்கு லாபம் இல்லாமல் உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வராதுன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். உங்களோட நாலேஜை உங்களோட பிஸ்னஸ்க்கு போடுங்க. பொண்ணு கொடுக்குறது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் கொடுங்க, தப்பு கிடையாது. வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக பிரியா அவர்கள் இன்னொரு விஷயம் இருக்கு சார். என்னன்னா நம்ம இரு வீட்டாரும் பேசிதான் ஜாதகம்ன்றது நம்ம இப்போ பொண்ணா பிறந்தாலும் ஜாதகம் தான், பையனா பிறந்தாலும் ஜாதகம் தான். இப்போ நம்ம ஜாதகத்தை வந்து நம்ம பெண் வீட்டார்கிட்ட ஜாதகம் கேட்கிறோம். நம்ம ஜாதகம் கேட்குறோம்னா அவங்க நம்ம ஐயர்கிட்ட, நம்ம தெரிஞ்ச ஐயர்கிட்ட நம்ம வழிமுறையா, அதாவது அம்மா அப்பாக்கள் பார்த்த காலத்துலேருந்து நம்ம ஐயருங்க பார்த்துட்டு இருப்போம். அந்த வழியிலேருந்து தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அவங்ககிட்டயே நம்ம ஜாதகம் இந்த மாதிரி பெண் வீட்டார்லேருந்து கொடுத்துருக்காங்க, பொருத்தம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 7 பொருத்தம் இருக்குமா, 8 பொருத்தம் இருக்குமா, இந்த தோஷம் இருக்குமா, இதனால இது தேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. பொருத்தம் இருந்து நம்ம பையன் வீட்டுல பொண்ணு வீட்டுல சொல்றோம்னா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, பொருத்தம் இருக்குங்க நான் சொல்றேன் அவங்க கிட்ட. ஆனா பெண் வீட்டார் என்ன பண்றாங்கன்னா, எங்க ஐயர்கிட்ட பாத்தங்க பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஒரே ஷாப்பம் நாட் மேட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ்லயே கொடுத்துடுறாங்க. ஒரு கர்டசிக்காக கூட ஒரு ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அவ்வளோ ஒரு, ஏன்னா நம்ம ஜாதகம் பாக்குற அதே ஐயர் தான், அதே போல ஒண்ணுதான் நமக்கு பொருத்தம் இருக்கிறத. இந்த பிரியா அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து வந்து இது லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க. பார்ட்டாக நம்ம ரிலீஸ் பண்ணலாம், தீர்ப்பை கடைசியில் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்காங்க. நிஜமாலே இவங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க, சப்ஜெக்டாக பேசியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பேசியிருக்கிறாங்க, அது சொல்யூஷனோட பேசியிருக்கிறாங்க, என்ன உண்மையாக நடக்குது அப்படின்றத பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள், எல்லாருக்குமே பகிருங்கள். இப்போ குறிப்பாக புதுசாக இப்போ வரம் தேடுறவங்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி என்ன சொல்கிறான், ஒரு ஜோதிடர்கிட்ட கொண்டு போகிறோம், ஜாதகம் சரின்றான், இன்னொரு ஜோதிடர் என்ன சொல்கிறாரு, சரியில்லைன்றாரு, இவங்களுக்கு பொருந்தலை அப்படின்றாரு. இது எதை அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஜோதிடம் என்பது 100% உண்மை. அந்த 100% பார்ப்பதற்கான ஆள் கிடையாது. ஜோதிடரை பற்றி தனி டாபிக் நம்ம குரூப்பில் ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால் ஜோதிடத்தையே முழுசாக இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாரு அப்படின்னு எடுத்துக்காமல் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ஒருத்தர் சொன்னாலே நீங்கள் போய் கன்சிடர் பண்ணுங்கள், இன்னொருத்தரை பாருங்கள். ஏன் பாசிட்டிவாக பார்க்கக்கூடாது? இது வந்து ஜோதிடர்கள் வந்து எல்லாருமே சமமாக சொல்கிறது இல்லை. ஏன்னா பஞ்சாங்கமே நிறைய பஞ்சாங்கம் இருக்குது. அடிப்படையாக இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா இப்போது மார்ச் மாதத்தில் குரு பயிற்சி, இது சனி பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தொடர்ந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே 3 பயிற்சி வருது. வாக்கிய பஞ்சாங்கம் படி இப்போ ஹரிகேசன்லூர்லாம் சொல்லுவார் வாக்கிய பஞ்சாங்கம் தான் சொல்லிட்டு, அது வந்து வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 2026 தான் வந்து எண்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தை வந்து முழுமையாக அப்படியே எடுத்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய மன உளைச்சலும் பின்னடைவு தான் ஏற்படும். அது இல்லாத நிறைய பேர் தப்பாக மூல நட்சத்திரம் மூளையில் உட்காந்துரும், ரோகிணி நட்சத்திரம் மாமாவுக்கு ஆகாது, யாருக்கு ஆகாது, உங்கள் மாமா கம்சன் வந்தால் தான் ஆகாது. அப்புறம் வந்து வரிசையாக வந்து ஒரு ரைமிங் வச்சுருக்கிறாங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ரைமிங் வச்சுருக்காங்க. இவங்களே சொல்கிறது, இப்போ பேரண்ட்டே ஒரு 4 ஜோசியர் பார்த்துட்டோன்னே இவங்களே சொல்கிறது, இவங்களே ஜோதிடரே ஆயிடுறாங்க. அதாவது 30 வருஷம் 40 வருஷம் பார்க்குறவங்களே தடுமாறிடுறாங்க. இவங்களே ராகு கேது சொல்லுங்க, எங்களுக்கு ராகு கேது இருக்குதா, செவ்வாய் தோஷமாக சொல்லுங்க, எங்களுக்கு சுத்த ஜாதகம்
என்ன அது பெனாயில் ஊற்றி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்களா சுத்த ஜாதகம்? அப்படிலாம் கிடையாது. எந்த எல்லா இடத்துலையுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். ஆனால் இந்த சுத்த ஜாதகம்ன்றதெல்லாம் வந்து தெளிவாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தப்பான விஷயம் அட்ரஸ் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு தவறான விஷயத்த வந்து நீங்கள் ப்ராபகண்டா பண்ணி கடைசியில் நீங்களே வந்து பெரிய மன உளைச்சலுக்கும் பண உளைச்சலுக்கும் ஆளாகி இந்த திருமணத்தை வந்து தள்ளி போட்டுறாதீங்க. ஒரு ஜோதிடர் சரின்னுவா, இன்னொரு ஜோதிடர் சரியில்லைன்னுவா. ஆனால் இவரை கூப்பிட்டு அவருக்கு பேசுங்க, அதை டிஸ்கஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் டிஸ்கஷன் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க. 99% ஜோதிடர் இதை செய்ய மாட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது பிவி ராமன் ரேஞ்சுக்கு நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் ரொம்ப ஆடம்பரமாக பந்தாவாக பேசணும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கூட அந்த பெரிய அளவு அனுபவம் இருக்கவங்களுக்கு கூட இது துல்லியமாக நடக்குமான்றா நடக்காது. முக்கியமான பாயிண்டில் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அதனால் ஓரளவுக்கு எல்லாம் மேட்சிங் ஆகி கரெக்டாக நம்மளுக்கே தெரியும் அந்த மைண்டில் மனசுக்கு அவங்க எல்லாம் பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் திருமணம் பண்ணலாம். அதாவது பிடிச்ச மாதிரின்னா நீங்கள் ஆசையை வைக்காதீங்க, எவ்வளோ பணம் வரும், எவ்வளோ வருமானம் வரும் அப்படி வச்சுருக்காதீங்க. நீங்கள் சொல்ல போகிறது இந்த வேலைக்கு போகிற விஷயத்துலையும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து பொண்ணு வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறா, பையன் வந்து 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, 1 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா 1 லட்ச ரூபாய் கட்ட ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, 50,000 ரூபாய் கட்ட ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணுங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருக்க சொல்லுங்கள். தயவு செய்து இந்த மாதிரி நம்ம பணத்துக்கு பணம் கல்யாணம் பண்ண போகிறதில்ல, சொத்துக்கு சொத்து கல்யாணம் பண்ண போகிறதில்ல. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ற உறவுக்கு மட்டும்தான் அந்த கல்யாணம். இந்த ஆண் பெண் இந்த பெண்ணுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே மாறி நடக்குது. வெளிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அதாவது இப்போ வந்து நிறைய பேரோட பிரச்சனை என்ன, லவ் மேரேஜ் எல்லாம் தாண்டி போய் இப்போது ஒரே பாலினத்தில் வந்து வரன் வருமா, லவ் பண்ணிட்டு வருவானான்றதே இப்போ டவுட் ஆகி போச்சு பொண்ணுக்கும் பையனுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை போயின்னு இருக்கு இன்னைக்கு. அதனால வந்து காலகாலத்தில் திருமணம் முடிக்கிறது இந்த ஜோசியம் இதெல்லாம் வச்சு ரொம்ப சுத்தாதீங்க, மைண்டு கெட்டு போயிடும். நேரில் பாருங்கள், ஃபோட்டோவில் பார்த்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஃப்ரீயாக அனுப்புறோம்னா உடனே தள்ளாதீங்க, அப்படியே தள்ளிட்டு போயிடுறீங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த ஸ்டெப் எடுக்கிறோம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருக்கீங்க. அது வந்து மிக 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 தவறு. ஓரளவுக்கு ஒரு 5 ஜாதகம் செட்டாக இருக்கா, நல்லா இருக்கா, அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது பணமாக இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் நீங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பந்தத்தை பார்க்கணுமே தவிர காருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பில்டிங்க்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, வேலைக்கும் பணம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நிலை இல்லாதது. என்றைக்கு வேணால் சொத்து கைவிட்டு போயிடும், என்றைக்கு வேணால் வேலை கைவிட்டு போயிடும். அடிப்படை அறிவு, உழைப்பு, தன்னம்பிக்கை, அன்பான அந்த உறவு, அந்த அன்பு தான் உங்களை வந்து பாண்டிங் பண்ணும். நான் கேட்குறேன், ஒரு பொண்ணுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறா, 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறவரை கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஓகே. இல்லை வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு யூஎஸ் மாப்பிள்ளை வேணும், லண்டன் மாப்பிள்ளை, கனடா மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவருக்கு வேலையில் சரிவு ஏற்பட்டு விட்டால் 1.5 லட்ச ரூபான்றது அவர் 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வந்தால் டைவர்ஸ் பண்ணிடுவீங்களா? நான் கேட்குறேன், உங்களை என்ன பண்ணுவீங்க? அப்போ போராடுவீங்கள்ல. ஆனால் இந்த மென்டாலிட்டியில் கல்யாணம் நீங்கள் பண்ணிங்கன்னா, பணத்துக்கு பணம் இது வச்சு கல்யாணம்னா அப்போ போராட மாட்டீங்க, கசப்பு தான் ஏற்படும், உறவில் வந்து விரிசல் தான் ஏற்படும். இந்த மென்டாலிட்டி உங்கள் பசங்களுக்கு உருவாக்காதீங்க. அந்த உறவு, அதாவது மனசு விட்டு அந்த உறவு அந்த பழக்கத்தில் மட்டுமே கொண்டாங்க, சரிங்களா? அதனால் சரிவு ஏற்பட்டால் பின்னாடி போயிட்டால் இதுக்கு வந்து மிக கேவலமான பேராக போயிடும், புரியுதுங்களா? பெண்கள் வந்து மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு சொத்தோ பணமோ இது மாதிரி ஒரு பெரிய ஒரு தகுதியையோ காட்டி திருமணம் பண்ணலாம். ஆண் பெண் நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல அன்பான ஒரு ஆண், நல்ல குடும்பத்தை அரவணைக்கக்கூடிய ஒரு பெண், நல்ல ஒரு பெண், இதை அடிப்படையான ஒரு தகுதியாக வச்சு நீங்கள் அலைன்ஸ் பாருங்கள். அடுத்தது சார், அம்மா பேசினாங்க பார்த்தேன், வயசை பத்தி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. கரெக்ட் தான் சார். அது ஏன் வயசை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு 6 வருஷம் 7 வருஷம் கூட டிஃபரெண்ட் இல்லைன்னா ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி புரிஞ்சுப்பாங்க எனக்கு தெரியல. ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம்
புரியாத வயசுனாலதான் அப்பயே வந்து அம்மா அப்பாவெல்லாம் வந்து 10 வருஷம் 15 வருஷம் டிஃப்ரெண்ட்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப ஏன் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஏன் கொண்டு வரக்கூடாது கேட்டா 5 வருஷம் இருக்கணும், 3 வருஷம் இருக்கணும், 2 வருஷம் இருக்கணும், அதுக்கு மேலேயே இருக்கக்கூடாதுன்றாங்க. புரிதலே வந்து ஒரு 6-7 வருஷம் இருந்தாதான் விட்டு கொடுக்குற தன்மை வந்து அதிகமா இருக்கும். ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட விட்டு கொடுக்கணும், பெண்கள் ஆண்கள் கிட்ட விட்டு கொடுக்கணும்னா ஒரு நல்ல வாழ்க்கைக்குண்டான அடி. செங்கல்பட்டு பிரியா அவர்கள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஏன் வந்து அந்த காலத்தில் 10 வயசு டிஃப்ரென்ஸில் பண்ணாங்க, இப்போ ஏன் பண்ண மாட்டாங்கன்னு. இது வந்து அவங்க சொல்கிறதுல கருத்தில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து பசங்களை வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்னஸாக இருக்காங்களா அப்படின்றது பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கிறாங்க. அதாவது வந்து நிறைய இடத்துல என்னென்னா 10 வயசு 15 வயசு 12 வயசுன்னு சொல்லிட்டு இந்த பரிமாணம் இந்த மாறி வருது இல்லையா, அந்த நேரத்தில் திருமணம் பண்ணி பல இடங்களில் இப்போது வந்து என்னென்னா அது மாதிரி பண்ணால் இவங்களுக்கான அந்த கேப்பு ரொம்ப ஆகிப்போகுது. இவங்க ரொம்ப நல்லா படித்து சின்ன பெண்கள் வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன வயசியாக இளமையாக ஒரு துள்ளி ஓடி விளையாடக்கூடிய ஒரு எனர்ஜியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எனர்ஜி இல்லாத அந்த 15 இயர்ஸ் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் அந்த காலகட்டம் அப்படி கிடையாது. விவசாய வேலை, சொந்த தொழில், கடுமையான உழைப்பு, அற்புதமான சாப்பாடு, ஆரோக்கியமான அந்த உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நோ டாஸ்மார்க், நோ ட்ரக்ஸ், நோ சிகரெட். ஒரு ஊர்லலாம் அப்போ சிகரெட்டு பிடிச்ச அந்த சைடு வந்து தம்பி ஒழுங்காக இருங்க, எங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பீடி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த ஊர் சைட்லாம். இப்போ என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது சில ஊரில் நானே போனேன், ஊரில் பயங்கர ஜனம் நடக்குது. பையனோட அப்பா கேட்குறாரு, என்னப்பா நண்பர்கள்லாம் வந்துட்டாங்களா? அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊருக்கு போகும்போது இருந்தது நாங்கள் படிக்கிற காலத்தில். இப்போ போகும்போது பசங்களாம் வந்துட்டாங்கப்பா, பசங்க எதாவது கவனிச்சியா? பசங்க போய் கவனி போ அப்படின்ற அந்த கவனி என்ன தெரியுமா, மாடர்ன் அது ட்ரிங்க்ஸ். ஓகே, ஏன்னா அது மாதிரி போயிடுச்சு. வந்து உடல் வந்து ஆரோக்கியமற்ற உடல்நிலை இருக்கு நிறைய பேர். இது எங்கே நடந்ததுன்னா அது வந்து இப்போ சமீபமாக வந்து பேரண்ட்ஸ் வந்து படி வெளிநாடு படி வெளிநாடு போ, வேறு வேலை எதுவுமே கிடையாது, நோ ஹெல்த், நோ ஸ்போர்ட்ஸ், அப்படியே வந்து நோ மிங்கிள், சொந்தக்காரங்க நண்பர் எந்த இடத்துலையுமே பழக்கம் உறவு முறை எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ அவனோட பாடி என்னென்னா வீட்டில் இருந்து சீட் எடுத்து கார்லேயோ பைக்லேயோ உட்காரான். இந்த சீட்டை அப்படியே போய் இதில் உட்காருது எங்கள் ஆஃபீஸில். எப்படியே தான் வரேனே தவிர மென்டல் ப்ரெஷர், நைட் டியூட்டி, டே டியூட்டி மாற்றி போடுறாங்க. பயாலஜிக்கலாக வந்து பாடி வந்து ரொம்ப வீக் ஆகுது. சூரிய ஒளி உடலை தழுவவில்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன், குழந்தை பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே காலையிலும் மாலையிலும் சூரியனில் வந்து உங்களோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு, பெண்களாக இருந்தால் மெல்லிய ஆடைகள் அணிந்து கொண்டு மொட்டை மாடியில் அந்த சூரிய வெளிச்சம் சந்தி அந்த கூடுற வேலைன்னு சொல்லுவாங்கன்னா மாலை, இயர்லி மார்னிங் அந்த சூரிய வெளிச்சம் உடம்பு படுற மாதிரி இருந்து அந்த சூரிய நமஸ்காரம் முடிந்தால் சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ணுங்கள். உடன் வந்து வேர்க்கடலை அந்த வந்து அந்த பச்சை வேர்க்கடலை, அவிச்ச வேர்க்கடலை வந்து இது பண்ணுங்கள். முளைவிட்ட பயிர்களை சாப்பிடுங்க. இது வந்து கண்டிப்பாக இப்படி பண்ணால் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா நிறைய ஃபெர்டிலைசேஷன் ஆகிப்போச்சு. அதனால தான் வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் பயப்படுறாங்க கட்டி கொடுக்கறதுக்கு. இவங்க 2 பேருமே ஈக்குவலாக சந்தோஷமாக இருப்பாங்களா காலகாலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் 15 வயசு 20 வயசு வந்து பெண்களை மிகவும் சந்தோஷமாக வைத்திருந்தார்கள். இன்றைக்கி குறிப்பாக சினிமா, கேடுகட்ட சீரியல், அப்போ அதை பொறுக்கிங்கெல்லாம் படம் எடுக்கிறானுங்க. இப்போ வந்து இந்த பொறுக்கிங்க வந்து படம் எடுத்து நிறைய படம் எடுத்து ரொம்ப வந்து மட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போகிறாங்க. பேர்ட்னு ஒரு படம் ஒன்று எடுத்துகிட்டு இருக்காங்க, அது பழைய எதிர்ப்பு வந்தது. இதெல்லாம் வந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பெரிய சீர்கேடு, ஒரு கேவலமான விஷயம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அலோவ் பண்ணாதீங்க. பேரண்ட் வந்து பெண்களுக்கு அலோவ் பண்ண, ஒழுக்கமாக பெண்களை வந்து வளங்க, ஒழுக்கமாக ஆண்களை வளங்க. இப்படி வளர்த்தீங்கன்னா தான் இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும். அதனால் அவங்க மேலே தப்பு கிடையாது. 15 ஆண்டு காலம் வித்தியாசம், 10 ஆண்டு காலம், 6 ஆண்டு காலம் வந்து வித்தியாசத்துக்கு வந்து பயப்படுறாங்க. அதே மாதிரி என்னன்னா அந்த மெச்சூரிட்டி லெவல் நீங்கள் சொல்கிறது, அந்த மெச்சூரிட்டி நிஜமாலே அது கரெக்டு தான். இப்போ வந்து ஒரு 6 வயசு டிஃப்ரென்ஸ் தான். பெண்கள் வந்து ஆண்கள் மேல் கொடிமோல் போல் படர வேண்டும். அப்போ தான் வந்து அந்த உறவு முறைக்கு இப்போ ஆண்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதை நிற்கணும். அப்போ தான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த உறவு முறை வந்து பாண்டிங் ஒரு அழகாக இருக்கும். வெறும் மரம் தனித்து நின்றாலோ ஒரு கொடி தனித்து நின்றாலோ அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. பெண்கள் வந்து ஆண்களிடம் சரணாகதியாக வேண்டும், ஆண்கள் ஆண்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் அம்மா சொன்னாங்க அம்மா பிள்ளையாக இருக்கிறவங்க எல்லாமே கடைசியில் பொண்டாட்டி பிள்ளையாக தான் மாறுவான்.
புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால் பெண்கள் வளர்க்கும் பொழுதே இந்த காலகட்டத்தில் வந்து ஆண்களை ஆண்களாக வளங்க.